ஸ்ரீமதே ராமானுஜாய. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் மதுரையிலேருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க. இது ஒரு மருத்துவ ஜோதிட பதிவுங்க. இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் ரொம்ப தளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல அவங்களால நிறையா நேரம் நிற்க முடியாது. அப்படி நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடலில் இருக்கக்கூடியதான அந்த தளர்ச்சி, உடல் அசதி எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நடக்கவும் அவங்களால முடியாது. அதாவது தொடர்ச்சியாக அவங்களால நடக்கவும் முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஸ்கேன் எடுத்தாலோ அல்லது டாக்டர்கிட்ட ஒரு ஆலோசனை, அதாவது உடல் ரீதியான ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அல்லது மூச்சுக்குழாய் சம்பந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இது மாதிரியான ஒரு ஸ்கேனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அதில் அந்த அளவுக்கெல்லாம் பெருசாக இந்த உறுப்பு பாதிப்பு, நுரையீரலில் பாதிப்பு இருக்குது அல்லது நரம்பு மண்டலத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவு தெளிவாக சில நேரத்தில் மருத்துவ ரிப்போர்ட்டில் கூட தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அல்லது நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே சில நேரத்தில் பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஆயிருமோ, மயங்கி விழுந்துருவேனோ, உடல் சோர்வு அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணிடும் அவங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு ஏற்படுது? அப்போ இதுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அல்லது இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதுக்குண்டான அடிப்படை காரகத்துவம் அல்லது அடிப்படை காரணத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 வீடுகள் இருக்குது. இதனுடைய ஒரு காம்பினேஷன் அல்லது இதனுடைய ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாணவர்கள் படிக்கிறாங்க அல்லது 9 மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தெய்வீகமாக இருப்பாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு திருமண்ணோ அல்லது குங்குமமோ சந்தனமோ இட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு மாணவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக இருப்பார். முடிக்கு கலர் அடிச்சிருப்பார், ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டிருப்பார், ஃபேன்சியாக பேண்ட்டு போட்டிருப்பார், டேட்டு அணிஞ்சிருப்பார், இது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு மாணவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார், அடிதடி சண்டைக்கு போவார், ஆக்ரோஷமாக இருப்பார், வீரமாக இருப்பார். இது மாதிரியான ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு குணாதிசயங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த குணாதிசயங்கள் எங்கேருந்து வருது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் கிட்ட இருந்தால் வருது ஆக்சுவலாக. அப்போ நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9 விதமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குருக்கு உண்டான கேரக்டர் என்ன சார்? சாந்தமாக இருக்கிறது, தெய்வீகமாக இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது, அதிக அளவில் வம்பு தும்பு இது மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது. அவள் செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் என்ன சார்? வம்பு தும்புக்கு போகிறது, அடிதடி சண்டைக்கு போகிறது, உடலில் காய வீர தழும்புகள் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதன் அடிப்படையில் இப்போ நான் மேலே ஆரம்பத்தில் சொன்ன சில விஷயத்துக்கு உண்டான காரகத்துவமான கிரகம் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த நவ கிரகங்கள்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெதுவாக நகரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகத்துக்கு என்ன சார் விசேஷம் அப்படின்னா அதுதான் அதனுடைய கேரக்டர். அப்போ சனி பகவான் மெதுவாக நகர்றாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் சில விஷயத்த தாமதமாக தான் செய்வார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி பகவானினுடைய குணாதிசயங்கள் நம்ம பட்டியலிட்டோம் அப்படின்னா நான் மேலே சொன்ன விஷயத்துக்கு பூராமே உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா சோம்பலுக்கு காரகர் அப்படின்னு அர்த்தம், அழுக்குக்கு காரகர் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடம் அழுக்கா இருக்குன்னா அங்கே சனி பகவானினுடைய ஒரு காரகத்துவம் அங்கே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு நாள் 2 நாள் குளிக்கலை அப்படின்னா அவருக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒருத்தர் டெய்லி குளிக்கிறாரு, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறாருன்னா அவருக்கு சூரியனோட காரகத்துவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம எடுக்கலாம். அப்போ சோம்பலுக்கு யார் சார் காரகம்னா சனி பகவான் தான் காரகம். அசதிக்கு யார் காரகம் அப்படின்னா சனி பகவான் தான் காரகம். உடல் சோர்வு, உடல் தளர்வு, இதுக்கெல்லாம் யாருக்கு காரகம்னா சனி பகவானினுடைய காரகம். ஏன் அப்படின்னா சனி தான் வயோதிக கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இப்போ ஒருவருக்கு சனி பகவானினுடைய அந்த ஆதிக்கம் நிறையா இருக்குன்னா இளமையிலே வயசான தோற்றத்துக்கு அவர் வந்து தெரிவார். வயசு சின்னதாக தான் இருக்கும், ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் பார்க்க போனால் அவர் வந்து 40 வயசு மாதிரி தோற்றம் வந்து தெரிவார். முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இல்லைனா முடி நரைச்சி போயிருக்கும், அல்லது வந்து முடியே இருக்காது, தோல் பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஒருவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவானினுடைய விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அல்லது வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மொத்தம் வந்து 12 கட்டங்கள் இருக்குது. அதில் சனி பகவான் ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் இருப்பார், ஏதாவது ஒரு ராசியில் வந்து இருப்பார். அப்போ அதை வச்சு எப்படி நம்ம வந்து சனி வந்து கெட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுது? ஒருவேளை சனிக்கு வந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்குமோ, அல்லது ராகு அல்லது கேதுனுடைய ஒரு பார்வை இருக்குமோ, அல்லது கேது அல்லது செவ்வாயினுடைய ஒரு சேர்க்கை இருக்குமோ, அதனால் சனி கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாமோ அப்படின்னா அதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயமா போயிடும். ஏன் அப்படின்னா சனி வந்து 2.5 வருஷம் ஒரே ராசியில் இருப்பார். வக்ரகதி அடைகிற நேரத்தில் வேற ஒரு ராசிக்கு போவார், அது வேற விஷயம். இப்போ சனி செவ்வாயோ சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது 1 மாதம் அப்படி தான் இருக்கும். அப்போ இதை வச்சு எல்லாருடைய ஜாதகம் அந்த பலன் சொல்லலாமா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறனால அந்த ஜாதகத்தை நம்ம வந்து கணித முறையாக நம்ம வந்து கணிக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய உயர்கணித சார ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வருது. அப்போ மேலே சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வீக்காக இருக்கணும்னா என்ன சார்? சனி பகவான் 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வரணும், அதாவது கெட்டு போயிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் இயக்கக்கூடிய பாவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6, 8, 10 தான் இயக்கணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம், 8 அப்படிங்கிறது பிரச்சனை சிக்கல் அப்படின்னு அர்த்தம், 12ஆம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்தினுடைய தோல்வி அப்படின்னு அர்த்தம், அல்லது 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மருத்துவம் அல்லது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணாலோ, இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் இருந்தாலோ, இந்த மாதிரியான வீடுகளினுடைய ஒரு ஆதிக்கத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். எதனால் ஏற்படும்? இதனால தான் ஏற்படும். உடல் தோல் இது தளர்வாக இருக்குது, உடல் வந்து இதுவாக இல்லை, ஒரு ஆக்டிவாக இல்லை, ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் விஷயம். சரி, அப்போ சனி பகவான் இப்படி இருந்தால் காலம் பூரா அப்படி தான் இருக்கணுமான்னா அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது காலதேச வர்த்தமானுக்கு அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ ஜாதகருக்கு அந்த சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ அல்லது சனியினுடைய தசா நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ, இப்போ தசாநாதன் சனியாக இருக்கும் அல்லது புத்திநாதன் வந்து சனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் 6, 8, 12ஆம் பாவத்தினுடைய ஒரு ஆதிக்கம் அல்லது செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஜாதகருக்கு அந்த சனியினுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்னவா வரும்? இதுதான் நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் தான். ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உட்காரணும் அப்படின்னு தோணும். உடல் பார்த்தீங்கன்னா அந்த வலிமை இழந்த ஒரு தோற்றமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணும். ஆனால் சனி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் காரகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் அப்போ நம்மளுக்கு வந்து வயசு கம்மியாக தான் இருக்கேன், நம்ம வந்து ஒரு வேளை நம்ம வந்து நம்மளுடைய ஆயுளுக்கு எதுவாக பங்கம் வந்துருமோ, இது மாதிரியான தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாமல் அந்த யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து வரும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் அழகாக நமக்கு வந்து தெரியும். இதான் விஷயம். மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோஸ் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.